அஸ்ஸலாமு அலைக்கும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் கேரளாவுக்கு போயிருந்தோம்ல, அப்போ வந்துட்டு ஸ்பைசஸ் செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம். அதை வீடியோ எடுத்திருந்தேன்னா அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஏலக்காய் செடி. ஏலக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடியில் தான் வளருது. அதோட செடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குச்சி குச்சியாக மேலே வந்துட்டு இலை இலையாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கீழே இருந்து இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஏலக்காய் தான். இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நமக்கு வரும்ல அந்த ஏலக்காய். அந்த பச்சை ஏலக்காயே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. இந்த செடி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வச்சுருக்காங்க, அவங்கவுங்க தேவைக்காக வச்சுருக்காங்க. தோட்டம்னா பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா வச்சுருக்காங்க. எப்படி இருக்குல்ல, பார்க்குறதுக்கவே அழகாக இருந்துச்சு. நம்ம புதுசாக பார்க்குறதுனால நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுலேருந்து ஒரே ஒரு ஏலக்காய் பறித்தேன், இதே மாதிரி தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த கொக்கோ பவுடர்லாம் செய்வாங்கல்ல, அந்த சாக்லேட் மரம்னு சொல்கிறாங்க இது பேர். அந்த காய் இருக்குல்ல, அணில் சாப்பிடுதில்ல, அந்த காயில் தான் கொஞ்சம் பழுத்து வர ஸ்டேஜில் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு கொக்கோ பவுட்ரு செய்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா காஃபி மரம். இந்த பச்சையாக இருக்குல்ல, அதை வந்துட்டு பச்சையாக இருக்கும்போதே எடுத்து காய வச்சிடுறாங்க. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காஞ்சி கூட இருக்குது. மேலே இருக்குல்ல கருப்பாக, அதுதான் பார்த்திங்கன்னா மிஷினில் கொடுத்து நல்லா காய வச்சதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கும்ல, அதெல்லாம் செஞ்சோம்னா அதுக்கப்புறம் வர்றதா நமக்கு காஃபி பவுடர். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த காஃபி மரம். இங்கிட்டு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டீ தான். மேலே இருக்கும்ல, அதில் நமக்கு தெரியல, மேலே இருக்கிற இலையிலேருந்து தான் எடுத்து டீ தூள் செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மிளகு கொடி. அதை சுற்றி தேயிலை தோட்டத்துக்கு நடுவிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிளகு கொடியெல்லாம் அழகாக சுற்றி விட்டுருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு மிளகு. இதை வந்துட்டு ஒரு 1 or 2 days அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, அப்போ பிடுங்கிட்டு ஒரு 1 or 2 days வெயிலில் காய வச்சோம்னா அப்புறமா வருதான் பார்த்திங்கன்னா அந்த கருப்பாக இருக்கும்ல அந்த மிளகு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு.